பிரச்சனைகள் மாறாமலே இருக்குதுன்னா அந்த பிரச்சனையை மாற்றுகிறவர்களாய் தேவன் உங்களை மாற்றுவார். எதிரி நம்மளை முடிக்கணும்னு நினச்சாலும் நம்மளை வச்சு அவர் முடிக்கணும்னு நினச்சது முடிகிற வர எதுவும் முடியாது. ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். என்னைக்கும் பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. ஆமென். ஸோ பிரச்சனையை கண்டு ஓடுகிற ஒரு கூட்டமாக அல்ல, என்ன வந்தாலும் வந்து பார் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டமாக, அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் தான் வாழ்க்கையில் சாதிக்கிறாங்க. ஆமென். மற்றவங்க வந்து அங்கேயே தான் உட்காந்துருப்பான், வேறு எங்கேயுமே போக மாட்டான். என்றைக்குமே ஆண்டவரே என் பிரச்சனையை மாற்றுன்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்காதீங்க. என்ன பாஸ்டர் அப்படித்தானே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். மாறி இருக்குதா? மாறி இருக்குது. ஆனால் சில பிரச்சனைகள் மாறாமலே இருக்குதுன்னா அந்த பிரச்சனையை மாற்றுகிறவர்களாய் தேவன் உங்களை மாற்றுவார். புரியுதா? புரிஞ்சுதான் கை தட்டினீங்களா? அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும், ஆனால் உங்களை வலுவாக மாற்றிடுவார். ஆமென். நெருப்பு வந்து எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் உங்களை வந்து ஃபயர் ப்ரூஃபாக மாற்றிடுவார். வாட்ச்லாம் வருது பாருங்களேன், வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னா என்ன? முன்னாடிலாம் வந்து மூஞ்சி கழுவுனா எது கழுவுனா சண்டைக்கு போகிற பாக்கியராஜ் மாதிரி வாட்செல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் மூஞ்சே என்ன பண்ணுவோம், கழுவுவோம். ஆனால் அந்த வாட்டர் ப்ரூஃப் வந்த பிறகு என்ன பண்ணுறது இல்லை, குளிக்கும் போது கூட என்ன பண்ணிருக்காங்க, வாட்செல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ தண்ணியை தவிர்க்க முடியாது, ஆனால் எந்த தண்ணியிலையும் செயல்படுற மாதிரி வாட்டர் ப்ரூஃப் வந்துடுச்சு. ஆமென். கர்த்தர் இந்த பூமியில் உங்களை எப்படி வைக்க விரும்புகிறாருன்னா, தீமையிலிருந்து உங்களை தூக்கிட்டு போகிறதுக்கு இல்லை, இந்த தீமையான உலகத்தில் உங்களை வச்சு எதுவும் உங்களை பாதிக்காத அளவு. ஆமென். எது வந்தாலும் அந்த கல்லின் மேல் மோதுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான். ஆமென். உங்கள் மேலே ஏதாவது மோதிச்சுன்னா அதுக்குத்தான் சேதாரம், எல்லாம் காணாமல் போயிடும். ஆமென். கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆமென்.